Hi everyone, this is Arul from Joes IAS Academy. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா எஸ்டர்டே வந்து நமக்கு டிஎன்பிசி ஜேடிஓ 2026 தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரிலீஸ் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா ஒரு 100ல இருந்து ஒரு 200 கால்ஸ் வந்திருக்கும். சார் இது எப்படி வந்து எக்ஸாம்ஸ் வந்து கிராக் பண்றது, இந்த எக்ஸாம் இந்த டைம் படிச்சனா நான் பாஸ் ஆக முடியுமா, இந்த டைம் இப்போ ஸ்டார்ட் பண்ணா கூட என்னால இந்த அட்டெம்ப்ட் என்னால கிளியர் பண்ண முடியுமா, இதான் சார் என் லைஃப்க்கே பெரிய சோர்ஸ், இது எப்படி நான் கிராக் பண்றது, எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஷன்ஸா கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே கிளாரிஃபை பண்ற விதமா தான் இந்த வீடியோ இருக்கு. இந்த 2026 டிஎன்பிசி ஏஇ அண்ட் ஜேடிஓ எக்ஸாம் நீங்க பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல ஃபுல் டீடைலுமே உங்களுக்கு தருவேன். இதுல என்ன அப்படின்னா இந்த எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி அனௌன்ஸ்மெண்ட் டு எவ்ரிஒன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட என்ன அப்படின்னா, சார் டெக்னிக்கல் நான் ஓரளவு படிச்சிருக்கேன், பட் எனக்கு ஜிஎஸும் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி அதுக்கு மினிமம் மார்க் கூட என்னால் எடுக்க முடியல. ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு என்னெல்லாம் படிக்கணும், ஹிஸ்ட்ரியில் என்ன படிக்கணும், பாலிட்டியில் என்ன படிக்கணும், எக்கனாமிக்ஸ் என்ன படிக்கணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட் என்ன படிக்கணும்னே தெரில. நான் படிக்கிறது இப்போ குரூப் 4 லெவலுக்கு படிக்கணுமா, குரூப் 2 லெவல் படிக்கணுமா, இல்லை குரூப் 1 லெவலுக்கு படிக்கணுமா, நான் டிஎன்பிசி ஏஇ தான் சார் படிக்கிறேன், டிஎன்பிசி ஜேடிஓ தான் படிக்கிறேன், எனக்கு எந்த சப்ஜெக்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து எந்த அளவுக்கு நான் படிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்கேன், எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் கிளாரிஃபை பண்ண விதமா தான் வந்து ஒரு ஹாப்பி அனௌன்ஸ்மெண்ட். கம்மிங் சண்டே 12/7/2026 கம்மிங் சண்டே காலையில 10 மணிக்கு நம்ம டிஆர் தங்கமுத்து சார் அவங்களால ஃபுல்லா வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான இலவச டிஎன்பிசி ஏஇ மற்றும் ஜேடிஓ, நீங்க ஏஇக்கு அப்ளை பண்ணிருக்கலாம் இல்ல ஜேடிஓக்கு எலிஜிபிளா இருக்கலாம், இந்த 2 எக்ஸாம்ஸ்க்குமே வந்து தேர்வுக்கான இலவச வழிகாட்டல் அமைச்சுன்னா எப்படி எக்ஸாம்ஸை ஜிஎஸ் கிராக் பண்றது, எப்படி எக்ஸாம் ஜிஎஸ்க்கு என்னெல்லாம் நீங்க படிக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைலுமே வந்து என்ன பண்ண போறாங்க நம்ம தங்கமுத்து சார் வந்து தர போறாங்க. அந்த இது எங்க வென்யூ அப்படின்னா நமக்கு சண்டே காலையில 10 மணிக்கு இஆர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அப்படிங்கிற நம்மளோட மெயின் பிரான்ச்ல தான் வந்து சைதாப்பேட் சென்னையில தான் வச்சு என்ன பண்ண போறாங்க ஃபுல் ஓரியன்டேஷன் கிளாஸ் வந்து போகுது. கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க நியர்பைல இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க ஆஃப்லைன் வரலாம். ஆஃப்லைன் நீங்க வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. 9384044131 அப்படிங்கிற நம்பர் இருக்கும். 9344835851 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ண வேணாம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஜஸ்ட் உங்களோட நேம் ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படின்னா உங்களோட நேம், எங்க இருந்து வர்றீங்க, பிளேஸ் எங்க இருந்து வரீங்க, இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட் இயர் என்ன, இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட் இயர் என்ன, எவ்வளோ இயர்ஸா வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படிங்கிற இந்த 4 டீடைல். அதுக்கடுத்து உங்களோட கான்டாக்ட் நம்பர், உங்களோட மெயில் ஐடி, இந்த 6 டீடைலும் நீங்க ஃபில் பண்ணி 9384044131 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. இதுல நீங்க ஆஃப்லைன்ல கலந்துக்கலாம். சார் ஆஃப்லைன்ல கலந்துக்கிறாங்க, நான் வந்து ரொம்ப லாங்ல இருக்கேன் சார், தென்காசியில இருக்கேன், தூத்துக்குடியில இருக்கேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ லாங்ல இருந்தா கால் பண்ணி கேட்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எப்படி அட்டன் பண்ண முடியும், எங்களால் வர பாசிபிள் இல்லை, நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், எனக்கு 2 கிட் இருக்காங்க, அவங்க எப்படி நான் என்ன பண்ண முடியும், வர முடியும் அப்படின்னு நிறைய சொல்றீங்க. அவங்களுக்காகவும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 10 o'clock உங்க லைவ் செஷன் அட்டன் பண்ணுவாங்க. யூடியூப்ல லைவ் செஷன் இருக்கும். அந்த லைவ் செஷன் நீங்க மிஸ் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ்மே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, உங்களுக்காக நம்ம டிஎன்பிசி ஏஇ அண்ட் ஜேடிஓ ஆஸ்பிரன்ட்ஸ்க்காக நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமில இருந்து நம்ம மெயின் பிரான்ச்ல இருந்து நம்ம இயர் தங்கமுத்து சார் வந்து உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம், நம்ம வர சொல்லியிருக்கோம். இந்த செஷனை மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா ஜென்ரல் ஸ்டடீஸ் எவ்வளோ வீக்கா இருந்தீங்க அப்படின்னாலும், மேத்ஸ்ல எவ்வளோ வீக்கா இருந்தீங்க அப்படின்னாலும், தமிழ் நம்மளால அட்டன் பண்ணவே முடியல அப்படின்னாலும் கண்டிப்பா அந்த வட்டம் உங்களால் கிராக் பண்ண முடியும். ஓகே, அட் த சேம் டைம் வந்து சார் நான் வந்து எல்லாமே யூடியூப்ல பார்த்துக்கலாமே, ஏன் ஆஃப்லைன்ல வரணும் அப்படின்னா, ஆஃப்லைன்ல வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கு. என்ன அப்படின்னா சார் லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இண்டிவிஜுவலா நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிற ஒவ்வொரு கைடன்ஸுமே உங்களுக்கு தருவாங்க. இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே மீட் பண்ணி உங்களுக்கு என்ன படிக்கிறீங்க, எப்படி படிச்சிருக்கீங்க, எந்த வே ஆஃப் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஃபுல் கைடன்ஸுமே தருவாங்க. அதான் வந்து நீங்க ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பாசிபிள், நான் நியர்பை தான், ஒரு 1 hour டிராவல் தான், 2 hour டிராவல் தான், என்னால வர முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமா அந்த வட்டம் டிஎன்பிசி ஏஇ அண்ட் ஜேடிஓ எக்ஸாம் கிளியர் பண்ண வச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாங்க. கண்டிப்பா சாரை பார்த்து மீட் பண்ணி தான் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கலாம், மீட் பண்ணி தான் பண்ணுங்க. சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அட் த சேம் டைம் நம்ம டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு என்ன பண்றோம் அப்படின்னா, அதே இதுல சார் முடிச்சதுக்கு அப்புறம் டெக்னிக்கலுக்குமே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு டெக்னிக்கல் எக்ஸாம்ஸை எப்படி கிராக் பண்ணும் அப்படிங்கிறத நானும் உங்களோட என்ன பண்ண போறேன், ஷேர் பண்ண போறேன். இந்த 2 செஷனும் நீங்க மிஸ் பண்ணாம நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா இந்த வட்டம் டிஎன்பிசி ஏஇ அண்ட் ஜேடிஓ எக்ஸாம் வந்து உங்களுக்கானது. ஓகே, கண்டிப்பா நீங்க யாரெல்லாம் வர்றீங்க அப்படிங்கிறத நீங்க இந்த நம்பருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க எப்போ வர்றதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஓகே,
வந்தவங்களுக்கு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் மேனுவல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. மேனுவல் அப்படின்னா உங்க சிலபஸ் என்ன இருக்கும், நீங்க என்ன படிக்க போறீங்க அப்படிங்கிற ஃபுல் கைடன்ஸ் ஒரு மேனுவல் தருவாங்க. அட் த சேம் டைம் சாரோட ஒரு டைரக்ட் மீட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா இந்த TNPSC படிக்கிறோம், ஜெயிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.